இப்படி விடுதலையாகும் பொழுது, அவன் எங்க போகலாம்? ஏதேன் தோட்டத்துக்குள்ளால அவன் போகலாம். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளால தேவன் சொல்ல ஜீவவிருட்சத்தின் கனி அவனுக்கு இப்படி ஜெயத்தை அடைந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவது தேவன் அங்கு அடையாடுவது ஜெயமாக தேவன் அடையாளப்படுத்துறார். அப்ப இந்த ஜெயத்தை நம்ம அடையும்படியாக நம்ம என்ன பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எதுக்காண்டி பிரயாசப்படுறோம்? இந்த ஜெயத்தை நான் அடைய வேண்டியதா இருக்குது. ஜீவவிருட்சத்தின் கனியை நான் புசிக்க வேண்டியதா இருக்குது. அப்படி நான் அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா, எனக்கு உள்ள இருக்கக்கூடிய உலகத்துக்கு அடுத்தது, மாமிசத்துக்கு அடுத்தது அவ்வளவும் வெளியில தள்ளி, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை நான் அடைய வேண்டியதா இருக்குது. அதை அடையணும்னா, எனக்கு ஜெயமாக தேவன் தந்திருக்கிறது. அந்த ஜெயத்தை அடைகிறதுக்கு எனக்கு எது வர வேண்டியது இருக்கு? எனக்குள்ளால பரிசுத்த ஆவி எனக்குள்ளால வாசம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு வசனத்தை பார்ப்போம். வெளிப்பாடு 12வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை பார்ப்போம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோமா? வனாந்தரம் என்கிற அந்த கொல்கொதா மேட்டுக்கு நம்ம பிரயாணப்பட்டு இருக்கோம். அந்த வனாந்தரத்துக்கு நான் போய் அந்த வனாந்தரத்துக்கு நான் போக வேண்டியதாக இருக்குது. தேவன் சொல்லக்கூடியது, அங்கே போகிறது எனக்கு 2 சிறகுகளை தேவன் பரிசுத்த ஆவி என்கிற 2 சிறகுகளை தேவன் எனக்கு தந்தார். இயேசு கிறிஸ்து என்கிற 2 சிறகுகளை தேவன் வைத்திருக்கிறார். நான் விசுவாசத்தில் அதை எனக்கு பெறும் பொழுது, பரிசுத்த ஆவியை நான் பெறும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவி என்னை எங்கே கொண்டு போகும்படியாக இருக்குது? வனாந்தரத்தில் உள்ள அந்த தேடுதல் கொல்கொதா மேட்டுக்கு என்னை கூட்டி கொண்டு போகும்படியாக இருக்குது. அந்த வனாந்தரத்தில் உள்ள இடத்துக்கு நான் போகும் பொழுது, அந்த வனாந்தரத்தில் உள்ள இடத்துக்கு நான் போகணும்னா, எனக்கு பரிசுத்த ஆவி என்கிற அந்த 2 சிறகுகள் எனக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவி என்கிற 2 சிறகுகளை நான் பெறும் பொழுது, எனக்கு அது ஜெயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. நான் எதை தாண்டி போகலாம்? கொல்கொதா மேட்டை தாண்டி நான் அங்கே போகலாம். என்னுடைய மாமிசத்தை அங்கே சிலுவையை தாண்டி நாங்கள் என்ன பண்ண வேண்டியதா? போக வேண்டியது. அதை தாண்டி போகும் பொழுது, அதை தாண்டும் பொழுது ஜெயம் பெற்றவராக தேவன் அடையாளப்படுகிறார். அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள், அவர்கள் குமாரனுடைய சாயலை அடைந்தவர்கள், அவர்கள் குமாரனுடைய மகிமை அடைந்தவர்கள். அவங்க ஏதேன் தோட்டத்தை போகலாம் தேவன் சொல்லக்கூடிய அந்த ஜெயம் பெற்றவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று தேவன் அதை அடையாளப்படுத்த